உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். அன்றாடம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது. இன்று சில மருத்துவத்தை நாம் தெரிந்து கொள்வோம். வெங்காய சாறு. வெங்காய சாரோடு சிறிது வேப்பிலை சேர்த்து விழுதாக அரைத்து அதை உடல் முழுவதும் பூசி வைத்திருந்து ஓரிரு மணி நேரங்கள் கழித்து குளித்து விடுவதனாலே, இளம் சூடான நீர் விட்டு குளிப்பதினாலே சொறி, சிரங்கு, தினவு, சொரியாசிஸ், தேமல் போன்ற தோல் நோய்கள் அத்துணையும் விட்டு போகும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, வெங்காய சாறு ஒரு தேக்கரண்டி எடுத்து அதனோடு தோல் நீக்கிய இஞ்சி சாறு ஒரு தேக்கரண்டி, இரண்டும் சம அளவு சேர்த்து குழைத்து காலை மாலை என்று இரு வேளை பருகி வருகின்ற நிலையிலே இந்த டயாபெட்டிஸ் என்று சொல்லுகின்ற குருதியிலே இருக்கின்ற சர்க்கரையினுடைய அளவு, சிறுநீரிலே வெளியேறுகின்ற சர்க்கரையினுடைய அளவு, இவை இரண்டும் குறைந்து நீரிழிவு என்கின்ற நோயிலே இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, பிப்பர் லாங்கம் என்று தாவர பெயராலே சுற்றப்பெறுவது, லாங் பெப்பர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, இதனுடைய இலைகள் நாம் இங்கே பார்க்கிறோம். அதனுடைய விதைகள், காய்ந்த விதைகளை இங்கே பார்க்கிறோம். பிப்பலோ என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர். திப்பிலி என்று தமிழிலே சொல்லுவார்கள். இதை ஆதி மருந்து, கோழை அருக்கி என்றெல்லாம் இதற்கு சிறப்பு பெயரை சொல்லியிருக்கிறார்கள். இது கோழையை, நெஞ்சக கோழையை அறுத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இருமலை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே உள் உறுப்புகளுக்கு தூண்டுதல் தந்து உள் உறுப்புகளை சரியான பணியை செய்ய வைக்கிறது. குறிப்பாக பசியை தூண்டுகிறது. உடலுக்கு இது கபத்தை கழிப்பது மட்டுமல்லாமல் ஆண்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாகவும் திப்பிலி விளங்குகிறது. இந்த திப்பிலி எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு திப்பிலியை பயன்படுத்தி நீர்க்கோவை, தொண்டையில் சேரக்கூடிய கோழை, வயிற்று வலி, வயிற்று உப்புசம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து இப்போ தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: அரிசி திப்பிலி, திப்பிலி இலைகள், சுக்கு பொடி, மிளகுத்தூள், தேன். நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக திப்பிலி மற்றும் மிளகு சேர்த்து வறுத்துடலாம். முழுமையான திப்பிலி இல்லை அப்படின்னா திப்பிலி பொடி, மிளகு பொடியை நம்ம பயன்படுத்தலாம். சீரகம் வறுக்கிற மாதிரி இந்த திப்பிலியும் மிளகையும் வறுத்துடணும். ஒரு 5-6 அரிசி திப்பிலி, ஒரு 10 மிளகு, இவை இரண்டையும் நம்ம லேசாக வறுத்துடலாம். வறுத்துட்டு இதை இடிச்சுக்கலாம். இது வறுக்கும் பொழுது நல்ல வாசனை வரும். இந்த புகை வர ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இடிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இதோட நம்ம இடிச்சு வச்சிருக்க மிளகு மற்றும் திப்பிலி சேர்ந்த பொடியை சேர்த்து கொதிக்க வைக்கலாம். திப்பிலி இலைகள் வெற்றிலை மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. கொடியா வளரக்கூடிய ஒரு தாவரம் இது. இந்த இலைகள் கிடைச்சதுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இந்த காம்பெல்லாம் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இலைகள் சேர்த்து கஷாயம் தயார் பண்ணும்போது அதோட எஃபிகசி இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்சமாக சுக்குப்பொடி சேர்த்துக்கலாம். நமக்கு ஃபுட் பாய்சனிங் இருக்கும் பொழுது வயிற்று வலி, வயிற்று குமட்டல், வாந்தி போன்ற பிரச்சனைகள் இருக்கும். வயிற்றுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவு நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கும். அப்போ நம்ம இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி சேர்ந்த இந்த கஷாயத்தை தேன் விட்டு குடித்தோம்னா அது ஒரு ஆன்டிடோட்டாக நமக்கு செயல்படும். வாந்தியும் இமீடியட்டாக நிற்கும், வயிற்று வலியும் குறையும். இந்த கஷாயம் இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம்.
இதோட கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம். அரிசி திப்பிலி, திப்பிலி இலை, சுக்கு, மிளகு மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து வெது வெதுப்பாக நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது வயிற்று வலி, வயிற்று பொறுமலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், நீர்க்கோவையை போக்கக்கூடிய மருந்தாகவும், தலைபாரத்தை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். ஒரு சிலருக்கு தொண்டையில் சேரக்கூடிய அந்த கோழையை அகற்றக்கூடிய ஒரு கோழை அகற்றியாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். அன்பான நேயர்களே, கட்டி எதிர் நின்று கடுநோயெல்லாம் பணியும், திட்டி வினை அகலும், தேகம் மெத்த புஷ்டியாகும். கட்டி எதிர் நின்று கடுநோயெல்லாம் பணியும் என்று தேரன் வெண்பாவிலே சொல்லியிருக்கிறார். தேரையர் என்கின்ற முனிவர் தன்னுடைய பாட்டிலே சொல்லியிருக்கிறார். கை கட்டி எல்லா நோய்களும் இந்த திப்பிலிக்கு பயந்து நடுங்கி கொண்டு நிற்கும் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் திட்டி வினை அகலும் என்று சொல்லுகின்ற பொழுது, திட்டி என்கின்ற பொருளுக்கு பாம்பு என்று ஒரு பொருள் உண்டு. திட்டி என்கின்ற வார்த்தைக்கு பாம்பு என்கின்ற ஒரு பொருள் உண்டு. பாம்பினுடைய விஷத்தை கூட இது போக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. அதோடு கூட தேகம் வலுக்கும் என்று சொல்லியிருக்கிறார். உடலுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக இந்த திப்பிலி விளங்குகிறது என்று சொல்லியிருக்கிறார். இந்த திப்பிலியினுடைய விதையும் நாம் பயன்படுத்தலாம், இந்த இலைகளையும் நாம் தீநீராக பயன்படுத்தலாம். இங்கே திப்பிலியோடு ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய சுக்கு, தோல் நீக்கிய சுக்கை நாம் பயன்படுத்துகின்றோம். அதனோடு பெப்பர் என்று சொல்லுகின்ற மிளகு, சுக்கு, மிளகு, திப்பிலி இவை மூன்றும் சேருகின்ற பொழுது திரிகடுகம் என்று ஒரு மருந்தாக தனியாக அது நம்ம பயன்படுத்துகின்ற ஒன்றாக திகழ்கிறது. அதனோடு பனங்கற்கண்டு அல்லது தேன் சேர்த்து ஒரு பானமாக நாம் வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் 2 வேளை பருகி வருகின்ற பொழுது நெஞ்சக கோளாறுகளை சரி செய்யக்கூடிய ஒன்றாக, சுவாச பாதையை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடிய ஒன்றாக, ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாயு அகற்றியாக இது செயல்படுகிறது. அதோடு கூட உடலுக்கு ஸ்டிமுலட் என்கின்ற வகையிலே உஷ்ணத்தை தரக்கூடியதாக திகழ்கிறது. ஆண்மையை வலுக்கக்கூடியதாக இந்த திப்பிலி விளங்குகிறது. இப்படி உச்சி முதல் பாதம் வரையிலே உன்னதமான மருந்தாகி பயன் தரக்கூடிய ஒன்று திப்பிலி என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, திப்பிலி எப்படி மருந்தாகிறது என்று நாம் செயல்முறையிலே பார்த்தோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.